அன்பான கடகராசி நேயர்களே வணக்கம். உங்க ராசிநாதனே சந்திரன் இல்லையா? அதனால உங்க மனசு எப்பவுமே அலைகள் ஓய்வதே இல்லாத ஒரு கடல் மாதிரி. கடந்த சில வாரங்களா, ஏன் சில மாதங்களாவே கூட உங்க மனக்கடல்ல ஒரு பெரிய புயலே அடிச்ச மாதிரி உணர்ந்தீங்களா? காரணமே இல்லாம ஒரு சோகம், யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாத ஒரு பாரம், எதிர்காலத்தை பத்தி ஒரு புரியாத கவலை. இதெல்லாம் உங்க மனச இறுக்கி பிடிச்சிருந்ததே என்னால உணர முடியுது. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கங்க, எவ்வளோ பெரிய புயலா இருந்தாலும் அது கண்டிப்பா ஒரு நாள் கரையை கடந்தே ஆகணும். அந்த மாதிரி இந்த மார்ச் மாசம் உங்க வாழ்க்கையில இருந்த புயல் கரையை கடக்க போகுது. உங்க மனக்கடல்ல அமைதி திரும்ப போகுது. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வரம். வாங்க, அந்த விடியலை நோக்கிய பயணத்துல நம்ம ஒன்னா சேர்ந்து மெதுவா நடக்க ஆரம்பிக்கலாம். இந்த வரிகளை சும்மா படிக்காதீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க மனசுக்குள்ள நல்லா உள்வாங்கிக்கோங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு மந்திரம். நீங்க கடந்து வந்த பாதை முள்ளும் கல்லுமா இருட்டா இருந்திருக்கலாம். ஒவ்வொரு அடியையும் வலியோட எடுத்து வச்சிருக்கலாம். ஆனா இப்போ அந்த கடினமான பாதையோட முடிவுல உங்களுக்காகவே ஒரு நம்பிக்கையோட வாசல் மெதுவா திறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வாசலுக்குள்ள இருந்து வர்ற அந்த மெல்லிய வெளிச்சத்தை உங்களால இப்போ உணர முடியுதா? அந்த கதவோட கைப்பிடியை பிடிக்கிற தைரியம் உங்களுக்கு வந்திருக்கா? வாங்க, அந்த நம்பிக்கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இந்த மாசத்தை நாம வரவேற்போம். நாம இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த மாதிரி வழிகாட்டுதல்களும் ஆறுதலான வார்த்தைகளும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலோட நீங்களும் ஒருத்தரா இணைஞ்சுக்கோங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் தான் எங்களை இன்னும் நல்லா செயல்பட வைக்கும். சரி, இப்ப வாங்க இந்த மாசத்துக்கான விரிவான பலன்களை பார்க்கலாம். சரி, இந்த மார்ச் மாசத்துல நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான பகுதியிலையும் என்னென்ன நடக்க போகுதுன்னு வரிசையா பார்க்கலாமா? முதல்ல உங்களுக்குள்ள ஏற்பட போற ஒரு புது தொடக்கத்தை பத்தியும் கிடைக்க போற மன நிம்மதியை பத்தியும் பேச போறோம். அப்புறம் உங்க வேலை தொழில்ல வரப்போற ஏற்ற இறக்கங்களை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம் உறவுகள்ல எப்படி ஒரு குணமடைதல் ஏற்படுதுன்னு ஆழமா அலசுவோம். அதுக்கப்புறம் நம்ம எதிர்காலமான மாணவர்களுக்கும் நம்ம குடும்பத்தோட ஆணிவேரான பெண்களுக்கும் என்னென்ன வழிகாட்டுதல்கள் இருக்குன்னு பார்ப்போம். கடைசியா உடல் நலத்தையும் மனநலத்தையும் எப்படி பத்திரமா பாத்துக்கிறதுனும் இந்த மாசம் முழுக்க நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சிம்பிளான டிப்ஸையும் பார்க்க போறோம். இது வெறும் ராசி பலன் இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டி. ஆமாங்க, நீங்க படிச்சது சரிதான். ஒரு நிம்மதி பெருமூச்சு. இத்தனை நாளா உங்க தோள் மேல இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிற நேரம் வந்தாச்சு. போன மாசம் இருந்த அழுத்தங்கள், ராத்திரி தூக்கத்தை கெடுத்த மன போராட்டங்கள், இது எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான புது அத்தியாயத்தை நீங்க தொடங்க போறீங்க. நம்ம வாழ்க்கையை இயக்கிறதே இந்த கிரகங்கள் தானே. அந்த வகையில நல்ல விஷயங்களை அள்ளித்தர சுக்கிரனும் நமக்கு தைரியத்தை கொடுக்கிற சூரியனும் எப்படி உங்களுக்கு சாதகமா மாறி இந்த நிம்மதியை கொண்டு வர போறாங்கன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, ஜோதிடத்துல இந்த 8ஆம் வீடுங்கிறது கொஞ்சம் சிக்கலான இடம். தடைகள், தாமதங்கள், திடீர் அதிர்ச்சிகள், மன உளைச்சல்னு எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு இடம். போன மாசம் உங்க ராசிக்கு சரியா அந்த 8ஆம் வீட்ல தான் முக்கியமான கிரகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்துச்சு. அதனாலதான் நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை தடுத்த மாதிரி, காரணமே இல்லாம பிரச்சனைகள் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழ மாறுது. அன்பையும் பணத்தையும் கொடுக்கிற சுக்கிரனும் உங்க தன்னம்பிக்கையும் அதிகாரத்தையும் கொடுக்கிற சூரியனும் அந்த கஷ்டமான 8ஆம் வீட்டை விட்டு வெளியேறி உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வராங்க. இதனால என்ன ஆகும்? உங்களுக்கு தேவையான மன நிம்மதியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் தானா கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச். இந்த தேதிகளை வேணும்னா ஒரு டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மார்ச் மாசம் 2ஆம் தேதியே சந்தோஷத்துக்கு காரணமான சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா மாறுறதால பண விஷயங்கள்லயும் சரி குடும்ப உறவுகள்லயும் சரி இருந்த இறுக்கமான சூழல் கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, மார்ச் 15ஆம் தேதி கிரகங்களோட ராஜாவான சூரியன் பெயர்ச்சியாகும்போது ஆபீஸ்ல உங்களுக்கு பின்னாடி பேசினவங்கெல்லாம் அமைதியாகிடுவாங்க. உங்க மேலதிகாரிகளோட பார்வை உங்க மேல விழும், அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன பட் இருக்கு. கோபக்கார சேனாதிபதியான செவ்வாய் கிரகம் மாசம் முழுக்க அதே பிரச்சனையான 8ஆம் வீட்ல ராகுவோட சேர்ந்து பயணம் செய்யுது. இதனாலதான் வெளியிலெல்லாம் நல்லா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள மட்டும் ஒரு சின்ன போராட்டம், ஒரு புரியாத கோபம், ஒருவித அவசர புத்தி இருந்துகிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த மாசத்தோட பெரிய சேலஞ்ச். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ உங்க வேலை தொழில் விஷயத்துக்கு வருவோம். இந்த மாசம் உங்க கெரியர் ஒரு தராசு மாதிரி தாங்க இருக்க போகுது. ஒரு தட்டுல சுக்கிரன் சூரியனால நல்ல முன்னேற்றங்கள் புது வாய்ப்புகள்னு இருக்கும், இன்னொரு தட்டுல செவ்வாயால சில தடைகள் மனக்குழப்பங்கள்னு இருக்கும். சோ இந்த தராசை சமமா பிடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அவசரப்படாம நிதானமா ஒவ்வொரு அடியையும் யோசிச்சு எடுத்து வச்சிங்கன்னா வெற்றி கண்டிப்பா உங்க பக்கம்தான். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த சார்ட்டை பாருங்க. இதுதான் உங்க தொழில் வாழ்க்கையோட இந்த மாசத்துக்கான ஒரு சுருக்கம்.
சரி பாதி, அதாவது 50% நல்லதும் மீதி 50% சவால்களும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்களுக்கு வரவேண்டிய ப்ரொமோஷன் கண்டிப்பா வரும், ஆனா கொஞ்சம் லேட்டா வரலாம். நீங்க எதிர்பார்த்த புது ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஆனா அதை ஆரம்பிக்கிறதுல சில சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். லாபம் கண்டிப்பா உண்டு, ஆனா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அதனால தடைகளை பார்த்து பயந்துடாதீங்க, ஏன்னா அந்த தடைக்கு அப்புறம் தான் உங்களுக்கான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. சரி, முதல்ல நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோமா? உங்க பிசினஸை டெவலப் பண்ணவோ இல்ல புதுசா ஏதாவது ஆரம்பிக்கவோ பணம் தேவைப்பட்டா சுக்கிரனோட அருளால அது கரெக்டான நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும். எத்தனையோ நாளா உங்க ஃபைல் உங்க மேனேஜர் டேபிள்ல தூங்கிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ அதுக்கு உயிர் வரப்போகுது. அப்ரூவ்டு சீல் கண்டிப்பா விழும். குறிப்பா மார்ச் 15க்கு அப்புறம் சூரியனோட பலத்தால உங்க மதிப்பு அதிகமாகும். உங்களை கண்டுக்காதவங்க கூட உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, உங்க ஐடியாக்கு மதிப்பு கொடுப்பாங்க, கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. இதுவே உங்க தன்னம்பிக்கையை எங்கேயோ கொண்டு போயிடும். அதே நேரத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. அந்த 8ஆம் வீட்ல இருக்கிற செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து என்ன பண்ணும்னா, நாம எடுக்கிற முடிவு சரியா தப்பான ஒரு தேவையில்லாத குழப்பத்தை மனசுக்குள்ள கொடுத்துட்டே இருக்கும். உங்க டீமுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்து கூட கருத்து வேறுபாடு வரலாம், ஈகோ பிரச்சனைகள் வரலாம். ஒரு புது திட்டத்தை ஆரம்பிக்க எல்லாம் ரெடியா இருந்தாலும் கடைசி நேரத்துல ஒரு சின்ன சிக்கல் வந்து அது முழுசா ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே நல்லா போற மாதிரி இருக்கு, ஆனா மனசுக்குள்ள ஒரு திருப்தியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஆனா இது தற்காலிகமானது தான், கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். குடும்பம், உறவுகள். கடக ராசிக்காரங்களான நீங்க பாசத்துக்கு ஏங்குற ஜீவன் எனக்கு தெரியும். உறவுகள்ல ஒரு சின்ன விரிசல் வந்தா கூட அது உங்க மனசுல பெரிய காயத்தை உண்டாக்கிடும். அந்த மாதிரி கடந்த காலத்துல ஏற்பட்ட சில காயங்கள் இன்னும் ஆறாம உங்க மனசை அப்பப்போ கஷ்டப்படுத்திட்டு இருக்கலாம். ஆனா இந்த மார்ச் மாசம் அந்த காயங்களுக்கு மருந்து போடுற மாசமா இருக்க போகுது. உங்க இதயம் மெதுவா குணமாக ஆரம்பிக்கும். சில பழைய கசப்பான நினைவுகள் மனசை வாட்டினாலும் அன்பும் புரிதலும் இந்த மாசம் நிச்சயம் அதிகமாகும். உங்க உறவுகள்ல எப்படி ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுன்னு பாருங்க. முதல் படி சமாதானம். உங்க பார்ட்னரோட உங்களுக்குள்ள இருந்த தப்பான புரிதல்கள் எல்லாம் விலகி மனசு விட்டு பேசி ஒரு சமாதானம் ஏற்படும். 2வது படி பிணைப்பு. அந்த சமாதானத்துக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் இடையில நெருக்கமும் அந்யோன்யமும் முன்ன விட அதிகமாகும். அந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆனா 3வது படி தான் கொஞ்சம் கஷ்டமானது. அது என்னன்னா மனப்போராட்டம். உங்க பார்ட்னரை நீங்க மன்னிச்சிட்டாலும் அவங்க செஞ்ச தப்ப உங்க மனசால முழுசா மறக்க முடியாது. மறுபடியும் இப்படி நடந்துருமோன்னு ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மன்னிச்சிடலாம், ஆனா மறக்கிறது கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி காலம்தான் அந்த காயத்தை முழுசா ஆற்றும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, அடுத்து நம்ம வீட்ல இருக்கிற 2 முக்கியமான தூண்கள், மாணவர்கள் அப்புறம் பெண்கள். அவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மாணவர்களுக்கு இது எக்ஸாம் டைம். ஒரு வருஷ உழைப்புக்கான பலன் கிடைக்க போற நேரம். அதனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இத்தனை நாளா பொறுமையா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட கடகராசி பெண்களுக்கு அவங்களோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாசமா இந்த மார்ச் மாசம் இருக்க போகுது. என் அன்பு மாணவ செல்வங்களே, இப்போ எக்ஸாம் டைம். படிக்கலான்னு புக்கை எடுத்தா மனசு எங்கெங்கயோ ஓடுதா? படிச்சதெல்லாம் மறந்து போற மாதிரி இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுனது, சோஷியல் மீடியால பார்த்ததுன்னு தேவையில்லாத விஷயமெல்லாம் ஞாபகம் வந்து உங்க கவனத்தை சிதறடிக்குதா? மனச ஒருநிலைப்படுத்த முடியாம கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, இது உங்க தப்பு இல்ல, கிரகங்களோட விளையாட்டு தான் இது. ஆனா இதை ஜெயிக்கிறதுக்கு சில வழிகள் இருக்கு. அடுத்து வர்றத கவனமா கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாசம் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, உங்க உழைப்பை மட்டும் நம்புங்க. நீங்க எவ்வளோ தூரம் எழுதி பார்க்குறீங்களோ, பிராக்டிஸ் பண்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு மார்க்கா மாறும். உங்க அப்பா அம்மா டீச்சர்ஸ் உங்களை என்கரேஜ் பண்ணும்போது அது ஒரு தொந்தரமா நினைக்காதீங்க, அது உங்க நல்லதுக்கு தானே ஏத்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்குமோ, நான் ஃபெயில் ஆயிடுவேனோன்னு தேவையில்லாத குழப்பத்தை மனசுல ஏத்திக்காதீங்க. அதுக்கு பதிலா நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னால முடியும், நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன்னு பாசிட்டிவா நினைங்க. உங்க உழைப்பிற்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். கடக ராசியில் பிறந்த அன்பு சகோதரிகளே, இது உங்களுக்கு. இத்தனை நாளா நம்ம கஷ்டம் யாருக்கும் தெரியலையே, நம்ம உணர்வுகளை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு தனியா உட்கார்ந்து அழுதுருப்பீங்க இல்லையா? ஆனா இந்த மாசம் அந்த நிலைமை மாறப்போகுது. உங்க கணவர், உங்க பிள்ளைகள், உங்க வீட்ல இருக்கிற மத்தவங்க உங்க சூழ்நிலையையும் உங்க மனசையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. உங்க தியாகத்தை உணர்ந்து உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஆமா, இவன் நமக்காக எவ்வளோ பண்றான்னு அவங்க மனசார ஏத்துக்கிறத நீங்க உணர்வீங்க. இது உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியே கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் கடைசியில நமக்கு நிம்மதியா தூங்க முடியணும். அதுக்கு முக்கியம் உடம்பும் மனசும். இந்த மாசம் உங்க உடல் ஆரோக்கியத்துல பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஆனா மன அமைதி அதை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து உங்க மன அமைதியை குலைக்க முயற்சி பண்ணோம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மன அமைதி தான் உங்க மிகப்பெரிய சொத்து. அது போயிடுச்சுன்னா மத்த இது இருந்தும் பிரயோஜனம் இல்ல.
நான் திரும்ப சொல்றேன், அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை உங்கள சும்மா விடாது. சின்ன விஷயத்து கூட படார்னு கோபம் வரும். ஆனா அந்த கோபத்தால யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான். ஒரு நிமிஷ கோபம் பல வருஷ பந்தத்தை உடைச்சிடும். அதனால கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் சொல்றது தான் சரின்னு தேவையில்லாத வாதம் பண்றதை தவிர்த்துடுங்க. அது உங்க ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக்கும். இதுக்கு பதிலா தினமும் காலையிலயோ இல்ல சாயங்காலமோ ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. இல்லனா மெதுவா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. இது இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ கடைசியா இந்த மாசம் முழுக்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான டிப்ஸ், அதாவது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு சின்ன கைடு மாதிரி பாத்திரலாம். இதை ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா போகும். இந்த அட்டவணைய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல என்ன நடந்தாலும் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. கோபத்தை காட்டவே காட்டாதீங்க. ரெண்டாவது, மத்தவங்க உங்களுக்கு உதவ வந்தா அதை ஏத்துக்கோங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாதீங்க. மூணாவது, உங்க மன ஆரோக்கியத்துல கவனம் வைங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கடைசியா, எப்பவுமே பாசிட்டிவா யோசிங்க. எல்லாம் நன்மைக்கே நினைங்க. இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே இந்த மாசம் உங்களுக்கு நிச்சயமா இனிமையா அமையும். அன்பான கடகராசி நேயர்களே, கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த மார்ச் மாசங்கிறது நீங்க இருந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான ஒரு பயணம். இது ஒருபடி முன்னேற்றம். கண்டிப்பா போன மாசத்தை விட நீங்க நல்ல மாற்றங்களை உணர்வீங்க. இதை ஒரு படிக்கட்டா நினைச்சுக்கோங்க. ஏன்னா வரப்போற ஏப்ரல் மாசம் இதை விட சூப்பரா ஒரு பெரிய பாய்ச்சலா இருக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட இலக்குகளா அடைய போறீங்க. அதனால முழு நம்பிக்கையோட இந்த மாசத்தை எதிர்கொள்ளுங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள மாதிரியே இருக்கிற மற்ற கடகராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாசம் பத்தின உங்க எண்ணங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த மாசம் ஒரு புதிய வழிகாட்டுதலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.